அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். அன்னை பார்வதி தேவி காளியாய் அவதரித்து ஆலயம் கொண்ட திருத்தலம் எது? காசு வெட்டி போட்டு வேண்டிக் கொண்டால் கருணை புரியும் மகா காளி. பொய் சத்தியம் செய்தால் நிச்சயம் தண்டிக்கும் அம்மன். இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண்போமா? ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில், மடப்புரம், சிவகங்கை. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. கொட்டு சத்தம் கேட்குது, கோயில் மணி அடிக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. குளமங்கலம் சிந்தாமணிக்கு புடிச்ச பூசை நடக்குது. அவள் பட்டு புடவை ஜொலிக்குது, பக்தி மனசை இழுக்குது. அவள் பட்டு புடவை ஜொலிக்குது, பக்தி மனசை இழுக்குது. எட்டு திக்கும் அவள் புகழை மெட்டு கட்டி பாடுது. எட்டு திக்கும் அவள் புகழை மெட்டு கட்டி பாடுது. கொட்டு சத்தம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே அமைந்துள்ளது மடப்புரம் பத்ரகாளியம்மன் திருக்கோயில். இந்த காளி சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்ட மக்களுக்கான அம்மன் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் இருக்கும் மக்கள் யாவருக்கும் இந்த அம்மன் தாயாக இருந்து அருளாசி வழங்கி வருகிறாள். வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷ அவதாரமாக நின்று காவல் காக்கும் பத்ரகாளியம்மன் வீற்றிருக்கும் தலம் சுமார் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்தது என்கிறார்கள். பொதுவாகவே பத்ரகாளியம்மனை பார்க்கும்போது நமக்கு அச்சம் என்பதை கடந்து ஒருவித தைரியம் பிறக்கும். அதாவது அதர்மங்களை எதிர்த்து கேள்வி கேட்க தாய் வருவாள் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக அம்பாளின் உருவம் காட்சி கொடுக்கும். அதை போலவேதான் இந்த மடப்புரத்திலும் பத்ரகாளி அம்மன் வெட்ட வெளியில் பக்தர்களுக்கு தைரியம் கொடுக்கும் வகையில் காட்சி கொடுக்கின்றாள். காளியின் 2 பக்கமும் பிரம்மாண்டமாக 2 பூதங்களுடன் 13 அடி உயரம் கொண்ட காளியின் தலைக்கு மேல் ராட்சத குதிரை ஒன்று தாவியபடி நிற்கிறது. அந்த குதிரைக்கு பின்னால் ஒரு கதையும் இருக்கிறது. ஒரு முறை இந்த பத்ரகாளி அம்மனின் தீவிர பக்தர் ஒருவர் காளி தேவியிடம், அம்மா, நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கும்படியாக வரம் கொடுத்தாயே என்று கேட்டாராம். காளி தேவியும் குதிரையாக மாற்றி தனக்கு நிழல் தரும் குடையாக தன்னுடனே வைத்துக் கொண்டாராம். இங்கு அம்பாள் தன்னை தேடி வரும் பக்தர்களை காப்பதற்கு வலது கையில் திரிசூலமும், அதர்மத்தால் தலைகால் புரியாமல் ஆடுபவர்களை அழித்த பிறகு மீண்டும் எழவிடாமல் தலையில் அக்னி கிரீடத்தையும் சுமந்து நிற்பதாக கூறுகிறார்கள். ஐயனாருக்கு இங்கு தனி கருவறை இருப்பினும் சக்தியின் வடிவமாக நின்று கொண்டிருக்கும் பத்ரகாளிக்குத்தான் இங்கு பிரதான வழிபாடு. அன்னை பார்வதி தேவி இங்கே காளியாய் அவதரித்தது எப்படி என்ற தகவலை இப்போது நாம் அறிந்து கொள்வோம், வாருங்கள். சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவியை அழைத்துக் கொண்டு இந்த மடப்புரம் பகுதிக்கு வந்தார். காடு மிகவும் பரந்து கிடந்த காரணத்தால் சிவபெருமான் பார்வதியிடம், இதற்கு மேல் உன்னால் வர முடியாது, அதனால் நீ இங்கேயே இரு, நான் மட்டும் வேட்டையாடிவிட்டு வருகிறேன் என்று கூறினாரா. அதற்கு பார்வதி, இந்த அடர்ந்த காட்டு பகுதியில் நான் மட்டும் தனியே எப்படி இருப்பது என்று கேள்வி எழுப்ப, ஐயனாரை அழைத்து பார்வதிக்கு துணையாக இருக்க சொல்லி அடர்ந்த காட்டுக்குள் மறைந்தார் சிவபெருமான். அப்போது பார்வதி இந்த தலத்துக்கு ஏதாவது சிறப்பை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இங்கு காளி வடிவில் எழுந்தருளி நின்றாள். காளிக்கு துணையாக இருந்த ஐயனார்
அடைக்கலம் காத்த ஐயனாராக இங்கே ஆட்சி செலுத்தி வருகிறார். இந்த மடப்புறத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் இங்கு சூடத்தை ஏற்றி அணைத்து நாங்கள் தப்பு செய்யவில்லை என சத்தியம் செய்ய வேண்டும். பின்னர் கழுத்தில் அரளி மாலை போட்டுக்கொண்டு காளிக்கு வலப்புறமாக நிற்கும் பூதத்தை கட்டிப்பிடித்தபடி நாங்கள் தப்பு செய்யவில்லை என வாக்கு கொடுக்க வேண்டும். யாராவது இங்கு பொய் சத்தியம் செய்தால் நிச்சயம் காளி தேவியால் நாம் தண்டிக்கப்படுவோம் என்ற பயம் இந்த பகுதி மக்களிடையே இருக்கிறது. அதனால் இந்த ஆலயத்தில் யாரும் பொய் சத்தியம் செய்வதில்லை என்று கூறுகிறார்கள். மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு நிற்கும் பெண்கள் வேப்பமர கிளையில் மஞ்சள் தாலியை கட்டி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்குகின்றன. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களின் முந்தானையை கிழித்து அதில் ஒரு சிறிய கல் வைத்து கட்டி வேப்பமர கிளையில் தொட்டில் கட்டி காளியை கண்களில் கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்கிறார்கள். அம்மனும் குழந்தை பாக்கியம் அருள்வதாக பலனடைந்தவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கோயிலில் எதிரிகளின் தொல்லைகள் நீங்க பக்தர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை ஈரத்துணியுடன் வந்து தாங்கள் பட்ட வலிகளை காளியம்மனிடம் சொல்லி மனமுருக வேண்டுகிறார்கள். அவர்களின் கண்ணீர் நியாயமென்றால் உடனே அவர்களின் பக்திக்கு இறங்கி காளி நிச்சயம் பதில் சொல்வாள் என்கிறார்கள் பக்தர்கள். நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் அன்னை பார்வதி தேவி காளியாய் அவதரித்து ஆலயம் கொண்ட திருத்தலமான மடப்புறம் பத்ரகாளியம்மன் திருக்கோயிலை பற்றி அறியாத தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோயில், மடப்புறம், சிவகங்கை. அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.